உங்க குழந்தைக்கு பென்சில் கிரிப் இல்லையா, ரைட்டிங் வரலையா, நான் சொல்ற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா ரைட்டிங் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். என்னடா ரைட்டிங் ஸ்கில் பத்தி பேசிட்டு வெங்காயம் பூண்டுன்னு எடுத்து காமிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஃபைன் மோட்டார் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்றது தாங்க. இந்த வெங்காயத்தை உரி, இங்க பாரு, இப்படி வச்சு இப்படி உரிக்கணும். நெகத்தை வச்சு உரி உரி. பூண்டை கீழே தட்டு தட்டு. உரி. நல்லா இப்படி உரி பாப்பா, இப்படி உரி உரி. வெரி குட். உரி. குட். உரி. எப்பயுமே குழந்தைங்களுக்கு எந்த ஒரு ஆக்டிவுமே ப்ராப்பராக கொடுத்து பழகுங்க. ரைட்டிங்க்கு முதல்ல குழந்தைங்களுக்கு இது நோட்டு, இது பென்சில், இது ரப்பர், இது ஷார்ப்னர் அப்படிங்கிறத சொல்லி பழக்குங்க. இது வந்து ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபிகேஷனுக்கும் நம்ம திடீர்னு ஷார்ப் பண்ணுங்க, எரேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் புரிதலுக்குமே ஒர்க் ஆகும். செகண்ட் ஸ்டெப், ஷார்ப்னர் எடுத்து பென்சிலில் ஷார்ப் பண்ணுறது. இது ஃபைன் மோட்டார் ஸ்கில்ல இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணும். எப்பயுமே குழந்தைங்க ரைட்டிங் ஸ்கில்லப்போ ரொம்ப ஷார்ப்பாக வைக்காதீங்க, ஏன்னா ரொம்ப லைட்டாக தான் எழுதுவாங்க. எப்பயுமே பென்சிலில் கொஞ்சம் ஷார்ப் கம்மியாக வச்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் அழுத்தி எழுதுறதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். ரைட்டிங்கில் ஃபோர்த் ஸ்டெப்பு, நோட்டை வந்து எப்பயுமே பைண்டிங் லெவலில் இருக்கணும். அப்போ தான் குழந்தைங்க நோட்டை ஹோல்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். குடிப்பாப்பா. ரைட்டிங்கோட ஃபிஃப்த் ஸ்டெப், டாட் ஜாயினிங் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். டாட்டை பெருசாக வச்சுட்டு குழந்தைங்கள ஒரு கையில் நோட் ஹோல்ட் பண்ண வச்சுட்டு ஒரு கையில் பென்சில் பிடிக்க வச்சுட்டு டாட் மேலே வை. இந்த டாட்லேருந்து இந்த டாட் ஜாயின் பண்ணுங்கள். பென்சில் சப்போர்ட் பண்ண வச்சுட்டு எப்பயுமே 3 ஃபிங்கர்ஸில் பென்சில் ஹோல்ட் பண்ணணும். 2 ஃபிங்கர்ஸை இப்படி மடக்கி வச்சுக்கணும். இப்படி நீங்கள் ஹோல்ட் பண்ணிவிட்டு டாட்டில் வச்சுட்டு இந்த டாட் ஜாயின் பண்ணுங்கள். ஸ்டார்ட். ஸ்டாப். மறுபடி பென்சில் வாங்கி டாட் வைங்க. டாட். இது டாட். ஹோல்ட் பண்ணுங்க பென்சிலை. டாட்டில் வைங்க. ஸ்டாண்டிங் லைன் போடுங்க. ஸ்டாப். வெரி குட். டாட் மென்ஷன் பண்ணணும். பென்சில் ஹோல்டு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஸ்டாண்டிங் லைன் போடுங்கன்னு சொல்லுங்கள். ஸ்டாப். இது எல்லாமே புரிதலையும் இன்க்ரீஸ் பண்ணும், ரைட்டிங் ஸ்கில்லையும் இன்க்ரீஸ் பண்ணும்.